So hello guys, இன்னைக்கு வந்து நாங்க பாஸ்தா செய்ய போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு, பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல தண்ணி நல்லா ஊத்திக்கோங்க. அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப வந்து பாஸ்தாவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு இவ்வளவுதான். ஸோ நாங்கள் இவ்வளவு போட்டுக்கிறோம். போட்டுட்டீங்களா? ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கன்சிஸ்டன்சி, இவ்வளோ கன்சிஸ்டன்சி எப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு அடுத்த ஸ்டெப், இப்போ வந்து நல்லா அதை பாஸ்தாவை நல்லா வடிகட்டிக்கோங்க. அதாவது இது மாதிரி தண்ணினா கீழே போயிடணும். ஓகே, இப்போ என்னன்னா கருவேப்பிலை, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கேப்சிகம் அண்ட் தக்காளி நல்லா அரைச்சு சட்னி வைக்கணும். இப்ப இன்னொரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல எண்ணெய் உங்களுக்கு அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு வச்சிருக்க அந்த 5 இதையும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை, செகண்ட் வந்து நல்லா தாளிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கருவேப்பிலை தாளிச்சோடனே செகண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேர்ட் வந்து நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சோம்ல அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று போடாம ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபோர்த்தா ஆனியன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கட் பண்ணி வச்ச ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்ப நம்ம வச்ச தக்காளி அரைச்ச ஒரு சட்னி வழியா இருக்கனால அதையும் ஊத்திடுங்க. ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ரிசல்ட். இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு, அதாவது இந்த மசாலா என்னன்னா சக்தி கரம் மசாலா. ஓகே, இப்ப நல்லா இந்த இது வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ்தாவை போட்டுருங்க. பாஸ்தா போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாம் ஊத்திக்கோங்க. ஜாம் கெச்சப் நல்லா ஊத்திக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இதுதான் ரிசல்ட். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்டா இருக்கு. ஓகே गाइस, சூப்பரா இருக்கு. டன், பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.